குட்முல் ரங்காராவ் தென்னிந்தியாவின் முன்னோடி சமூக சீர்திருத்தவாதி ஆவார். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் உரிமைகளுக்காக அசாத்திய துணிச்சலுடன் போராடியவர். மகாத்மா காந்தியே இவரது பணிகளால் ஈர்க்கப்பட்டார் என்றால் அது மிகை அல்ல. ரங்காராவ் சமத்துவத்தை பற்றி வெறும் பேச்சோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை தனது வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தி காட்டியவர். கர்நாடகாவின் ஒரு சிறிய பகுதியில் சமூக சீர்திருத்தம் மற்றும் புரட்சிக்கான சகாப்தத்தை இவர் தொடங்கி வைத்தார். அவர் ஒரு முறை இப்படி கூறினார்: எனது பள்ளியில் படிக்கும் ஒரு பழங்குடியின சிறுவன் பின்னாளில் அரசு வேலை பெற்று நமது கிராமத்து சாலைகளில் மகிழுந்து ஓட்டிச் செல்லும் போது அந்த மகிழுந்து எழுப்பும் தூசி எனது தலையில் விழுந்தால் மட்டுமே எனது வாழ்க்கை முழுமை அடைந்ததாக கருதுவேன் என்றார். ஏழைகளின் வழக்கறிஞர் என்று அழைக்கப்படும் குட்முல் ரங்காராவ் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பழங்குடியின மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமைகளுக்காக போராடிய முதன்மையான தலைவர்களில் ஒருவர். ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னர் வழக்கறிஞர் ஆனார். நீதிமன்றத்தில் சமூகத்தின் மிக கீழ்மட்டத்தில் உள்ள மக்களே இவரது கட்சிக்காரர்களாக இருந்தனர். சட்டம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, அது மனிதகுலத்திற்கு சேவை செய்வதற்கான ஒரு கருவி என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஒரு முறை பழங்குடி இனத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை நீதிமன்ற பணிக்காக அவர் பரிந்துரைத்தார். அந்த இளைஞர் பணியமர்த்தப்பட்ட பிறகு மற்ற ஊழியர்கள் அவருடன் இணைந்து பணியாற்ற மறுத்தனர். அப்போது ஒரு ஆங்கிலேய நீதிபதி, ஒரு தனிநபருக்கு வேலை கொடுப்பதால் சமூகம் மாறிவிடாது, உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முழு சமூகமும் கல்வி கற்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த வார்த்தைகளே ரங்காராவின் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும் தாரக மந்திரம் ஆனது. 1897 ஆண்டு மங்களூரில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் மிஷன் என்ற அமைப்பை நிறுவினார். இதன் மூலம் விளிம்பு நிலை குழந்தைகளுக்காக பஞ்சாமா பள்ளிகள் என்ற பெயரில் பள்ளிகளை தொடங்கினார். தெற்கு கனரா, தென் கர்நாடகம் முழுவதும் இது போன்ற சுமார் 20 பள்ளிகளை அவர் நிறுவினார். வறுமையே கல்விக்கு மிகப்பெரிய தடை என்பதை உணர்ந்த அவர் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். மேலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை சிரமமின்றி பள்ளிக்கு அனுப்ப நிதி உதவியும் வழங்கினார். ரங்காராவின் பணி கல்வியுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. பழங்குடியின மக்கள் தற்சார்பு அடைய ஷெடிகுடே என்ற இடத்தில் தொழிற்பயிற்சி மையத்தை நிறுவினார். தொலைதூரம் சார்ந்த மாணவர்கள் தங்கி படிக்க விடுதிகளையும் கட்டினார். சமூக பாகுபாடுகளை நேருக்கு நேர் எதிர்கொண்ட அவர் தனது கைம்பெண் மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார். இதன் மூலம் உண்மையான சீர்திருத்தம் என்பது பேச்சில் அல்ல, செயலில் தான் உள்ளது என்பதை நிரூபித்தார். ரங்காராவ் குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் குளிப்பாட்டினார். அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். மேலும் அவர்களின் குடிசையிலேயே இரவு நேரங்களை கழித்தார். ஜனவரி 30, 1928 அன்று அவர் மறைந்த போது பழங்குடியின மக்களே அவரது இறுதி பயணத்தில் உற்ற துணையாக நின்றனர். இருளை கிழித்து சமத்துவ பாதையை காட்டிய சமூக சீர்திருத்தவாதியாக குட்முல் ரங்காராவ் இன்றும் நினைவு கூறப்படுகிறார்.